சுவாமியே சரணமையப்பா. தர்மசாஸ்தா பெயர் காரணம். படியேறி வந்தோமையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா 18 படியேறி வந்தோமையப்பா. ஒண்ணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஓங்கார தத்துவமே. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று தர்மசாஸ்தா பெயர் காரணம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஆனந்த சித்தன் சுவாமி ஐயப்பன் பல்வேறு நாமங்களால் அழைக்கப்படுகின்றார். அவற்றில் தர்மசாஸ்தா என்பது மிக விசேஷமான நாமமாகும். சாஸ்தா எனும் கடவுளின் அவதாரங்களில் ஒன்றுதான் தர்மசாஸ்தாவான ஐயப்ப அவதாரம் என சில புராணங்கள் தெரிவிக்கின்றன. குடும்பத்தை காக்கும் சம்மோகன சாஸ்தா, திருமண வரம் அருளும் கல்யாண வரத சாஸ்தா, அறிவை அளிக்கும் வேத சாஸ்தா, ஞானம் அளிக்கும் ஞான சாஸ்தா, குழந்தை வரம் அருளும் பிரம்ம சாஸ்தா, வாழ்க்கை அளிக்கும் மகா சாஸ்தா, தீமைகளை அழிக்கும் வீர சாஸ்தா என சாஸ்தாவின் அவதாரங்களில் தர்மத்தை நிலைநாட்டும் அவதாரமாக தோன்றியதே தர்மசாஸ்தா என புராணங்கள் கூறுகின்றன. சரி, எதனால் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படுகின்றார் என்பதை காணலாம். சாஸ்தா என்றால் ஆட்சியாளர், கட்டளையிடுபவர், தவறு செய்பவரை தண்டிப்பவர் என்று பொருள். எடுத்துக்காட்டாக முருகப்பெருமானை பிரம்மசாஸ்தா என அழைப்பார்கள். பிரணவ மந்திரம் மறந்த பிரம்மரை சிறை வைத்தவர் முருகப்பெருமான். ஆகையால் அவரை பிரம்மசாஸ்தா என்று அழைக்கின்றனர். அதேபோல் தக்ஷ பிரஜாபதியை கண்டித்த வீரபத்ரர் தக்ஷசாஸ்தாவாக வணங்கப்படுகிறார். அதேபோல தர்மத்தை காக்கும் சுவாமி ஐயப்பன் தர்மசாஸ்தாவாக வணங்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் தர்ம வழியில் ஆட்சி செய்து தர்மத்தை நிலைநாட்டுபவராக இருப்பதால் தான் ஐயப்பனை தர்மசாஸ்தா என்று அழைக்கின்றனர். ஐயப்ப சுவாமி எப்போதுமே நீதி நெறி தவறாதவர் என்பதும் தனது பக்தர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு தகுந்த நேரத்திலேயே தர்ம நெறியில் நீதி வழங்குகிறார் என்பதும் தொன் நம்பிக்கையாகும். தர்மம் என்பது வாழ்க்கையின் ஆதி மூலமாக கருதப்படுகின்றது. அனைத்து மக்களும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழ கடவுளால் தோற்றுவிக்கப்பட்டதே அறமாகும். தர்மம் எப்போது அழிகிறதோ அப்போது நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளார். ஆகையால் தர்மத்தால் தான் உலகமே இயங்குகின்றது என்பதை இதன் மூலம் உணரலாம். யார் ஒருவன் தர்மத்தின் பக்கம் நின்று எவ்வளவு துயர் வந்தாலும் அதனை விட்டு விலகாமல் தர்மத்தை நிலைநாட்டுகின்றானோ அந்த ஒரு செயல் உலகை மட்டுமல்ல அண்ட சராசரத்தையும் பாதுகாத்து அவனை கடவுள் நிலைக்கு அழைத்துச் செல்வதாக புராணங்கள் கூறுகின்றன. இப்படி தர்மத்தை நிலைநாட்டும் கடவுளாக ஐயப்ப சுவாமி இருப்பதால்தான் அவரை அனைவரும் தர்மசாஸ்தா என்று அழைக்கின்றோம். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பதை உணர்த்தும் மந்திரமே தத்துவமசி ஆகும். இந்த மந்திரத்தை சபரிமலை ஆலயத்தில் நாம் காணலாம். அதாவது, நீ தர்மத்தை நிலைநாட்டுபவனாக நினைத்தால் நீயும் ஐயப்பனின் ஓர் அம்சமாய் மாறுகிறாய் என்பதே இதன் பொருளாகும். சபரிமலைக்கு மாலை அணிந்து வரும் பக்தர்கள் இதனை உணர்ந்து என்றும் நீதியின் பக்கம் நின்று தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தவே புராண இதிகாசங்களும் ஆன்மீக பெரியோர்களும் ஐயப்ப சுவாமியை தர்மசாஸ்தா என்று அழைக்கின்றனர். தர்மசாஸ்தா புகழை போற்றுவோம். தர்மத்தின் வழியில் நடந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா ஐயப்பா பள்ளிக்கட்டு
மலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த யார காண சாமிய காண சாமிய கண்டா மோட்டம் கிட்டும் சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா 18 படியேறி வந்தோம் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா 18 படியேறி வந்தோம் ஐயப்பா ஒண்ணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா ஓங்கார தத்துவமே ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா